Welcome to James Students Edition. In this video, we will talk about 11th Standard Accountancy, Chapter 6, Sum Number 7. Prepare necessary subsidiary books in the books of Niranjan and also Sachin account and Mukil account from the following transactions for the month of February 2017. என்ன கொடுத்திருக்காங்க prepare necessary subsidiary books. அப்ப நாம தான் என்னென்ன subsidiary books போடணும்ன்றதை பார்க்கணும். And என்னென்ன accounts நமக்கு போட சொல்லியிருக்காங்க? சச்சினோட அக்கௌண்ட் முகிலோட அக்கௌண்ட் மட்டும் போட சொல்லிருக்காங்க. அப்ப அதுக்கான லெட்ஜர் அக்கௌண்ட் மட்டும் நம்ம போட்டா போதும். 2017 February 1 purchased goods from Mukil traders on credit. அப்ப இது என்ன book? Purchase book. February 4 goods sold to Sachin traders on credit. The goods sold. அப்ப இது வந்து என்னது? Sales book. அடுத்தது February 6 sold goods to Manish traders on credit. அப்ப இதுவும் நமக்கு என்னது? Sales book. February 7, Sachin traders returned the goods worth rupees cash is not paid. 1200 கொடுத்திருக்காங்க. Sachin traders கிட்ட என்ன பண்ணிருக்கோம்? சேல் பண்ணிருக்கோம். அப்ப இது என்ன ரிட்டர்ன்? சேல்ஸ் ரிட்டர்ன். என்னென்ன புக்ஸ் ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு? பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஓபன் பண்ண வேண்டியது இருக்கு. ரிட்டர்ன் goods to Mukil traders for which cash is not received. இப்போ Mukil traders கிட்ட என்ன பண்ணிருக்கோம் பாருங்க? Mukil traders கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். அப்ப இது என்னது? பர்ச்சேஸ் ரிட்டர்ன். அப்ப பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கும் நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அடுத்தது சோல்டு குட்ஸ் ஃப்ரம் மனிஷ் அண்ட் கோ ஆன் கிரெடிட். அப்ப இது சேல்ஸ் புக்ல வரும். பர்ச்சேஸ் ஃப்ரம் முகில் ட்ரேடர்ஸ் ஆன் கிரெடிட். அப்ப இது பர்ச்சேஸ் புக்ல வரும். அப்ப நம்ம எத்தனை புக் இப்ப ஓபன் பண்ணோம்? பர்ச்சேஸ் புக் ஓபன் பண்ணோம், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் ஓபன் பண்ணோம், சேல்ஸ் புக் ஓபன் பண்ணோம், சேல்ஸ் ரிட்டர்ன் புக் ஓபன் பண்ணோம். ஓகே, இன் த புக்ஸ் ஆஃப் நிரஞ்சன் பர்ச்சேஸ் புக், டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ், எல்எஃப், டீடைல்ஸ், டோட்டல். பர்ச்சேஸ் புக்ல முத February 1 Mukil traders 12,480 அமௌண்ட். வேற எங்க அடுத்து பர்ச்சேஸ் வருதுன்னு பார்த்தோம்னா February 14 தான், அதுவும் Mukil traders ஓட தான். February 14 Mukil traders 15,200. டோட்டல் நமக்கு 27,680. ஸோ இதுக்கு நேரம் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டார்னு எழுதும். அடுத்து சேல்ஸ் புக் போடுறோம். டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், டீடைல், டோட்டல். சேல்ஸ் எங்க வருது நமக்கு? February 4 Sachin traders amount 15,000. ஸோ அடுத்தது February 6 Manish traders amount 12,100. Again February 10 Manish and Co amount 13,300. இப்போ டோட்டலாக ஆட் பண்ணா அப்போ 40,400. ஸோ டோட்டலுக்கு நேராக சேல்ஸ் அக்கௌண்ட் கிரெடிட்னு எழுதும். அடுத்தது பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்ல நமக்கு இங்க ஒரே ஒரு ரிட்டர்ன் தான் இருக்கு. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் என்னது? முகில் ட்ரேடர்ஸோட பர்ச்சேஸ் ரிட்டர்ன் தான் அது. அப்போ February 9 பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் என்ன ஹெட்டிங்? டேட், பர்டிகுலர்ஸ், டெபிட் நோட் போடணும், எல்எஃப், டீடைல் அண்ட் டோட்டல். ஸோ February 9 முகில் ட்ரேடர்ஸ் அமௌண்ட் 1,500. ஸோ வேற எந்த பர்ச்சேஸ் ரிட்டர்னும் கிடையாது. அப்போ டோட்டலும் 1,500. அதுக்கு நேரா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட். அடுத்து சேல்ஸ் ரிட்டர்ன் புக் போடலாம். சேல்ஸ் ரிட்டர்ன் புக், டேட், பர்டிகுலர். சேல்ஸ் ரிட்டர்ன் புக் இங்க என்ன எழுதும்? கிரெடிட் நோட் அண்ட் எல்எஃப், டீடைல், டோட்டல். சேல்ஸ் ரிட்டர்ன் இங்க என்ன இருக்கு? ஒரே ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் February 7 சச்சின் தான். ஸோ சச்சின் ட்ரேடர்ஸ் அமௌண்ட் 1,200. டோட்டல் 1,200. சேல்ஸ் ரிட்டர்ன் டேட்டான்னு எழுது. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க இதுல? அக்கௌண்ட் நெசசரி சப்சிடரி புக்ஸ் ஓபன் பண்ணிட்டு என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? சச்சின் அக்கௌண்ட்டுக்கும் முகில் அக்கௌண்ட்டுக்கும் என்ன போட சொல்லியிருக்காங்க? லெட்ஜர் அக்கௌண்ட் போட சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார் முகில் அக்கௌண்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க. முகில் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் புக்ல இருக்கான் அண்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன்லயும் இருக்கான். அப்ப பர்ச்சேஸும் வரணும், பர்ச்சேஸ் ரிட்டர்னும் வரணும். ஸோ முகில் அக்கௌண்ட் பர்ச்சேஸ்க்கு என்ன எழுதுவோம்? பர்ச்சேஸ் டு முகில்னு எழுதுவோமா? முகில் கிரெடிட்ல இருக்கானா? அப்ப கிரெடிட் சைட்ல நம்ம என்ன எழுதுவோம்? பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எழுதுவோம். ஸோ பை பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் February 1ல 12,480 அண்ட் February 14ல 15,200 போட்டாச்சா? அப்புறம் முகில் வந்து எப்போ ரிட்டர்ன் பண்ணிருக்கா? February 9 ரிட்டர்ன் பண்ணிருக்கா. ஸோ ரிட்டர்னுக்கு என்ன என்ட்ரி எழுதிருப்போம்? முகில் டு பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் எழுதிருப்போம். அப்ப முகில் இங்க எங்க இருக்கான்? டெபிட்ல இருக்கான். அப்ப டெபிட்ல நம்ம என்ன எழுதணும்? டூ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் எழுதணும். டூ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அமௌண்ட் எவ்வளவு? 1,500. டூ பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 1,500. இப்போ இங்க இந்த 27,680ல இருந்து 1,500 மைனஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளவு வருது? 26,180. ஸோ பேலன்ஸ் கேரி டவுனுக்கு அப்புறம் என்ன போடணும் நம்ம? டோட்டல். ஸோ டோட்டல் 27,680 நம்ம ரெண்டு சைடும் போட்டதுக்கு அப்புறமா பேலன்ஸ் கேரி டவுன் அதோட நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட்ல பேலன்ஸ் brought down பண்ணும். ஸோ March 1 by balance brought down 26,180.
முகில் அக்கௌண்ட் நமக்கு முடிஞ்சது. அடுத்து என்ன அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்? சச்சின் அக்கௌண்ட். ஸோ சச்சின் அக்கௌண்ட் போடலாம். சச்சின் கிட்ட சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் தென் சேல்ஸ் ரிட்டர்னும் இருக்கு. சச்சின் கிட்ட என்ன இருக்கு? சேல்ஸ் ரிட்டர்னும். ஸோ சச்சின் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. என்ட்ரி எழுதிருப்போம். சச்சின் அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸ்னு எழுதிருப்போம். அப்போ சச்சின் டெபிட்ல இருக்கும். டெபிட் சைட்ல என்ன எழுதணும்? 2 சேல்ஸ்னு எழுதும். ஸோ 2 சேல்ஸ் February 4 2 சேல்ஸ் எழுதிட்டு அமௌண்ட் எவ்வளோ? 15,000. 2 சேல்ஸ் அக்கௌண்ட் 15,000. அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன் வந்து என்னது? February 7ல ஆப்வியஸ்லி அது ஆப்போசிட் சைடில் தான் வரப்போகுது. ஸோ அங்கே சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் எழுத போகிறோம். February 7 சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் அமௌண்ட் 1,200. ஸோ 15,000லேருந்து 1,200 மைனஸ் பண்ணால் நமக்கு பேலன்ஸ் கேரி டவுன் எவ்வளோ வருது? 13,800. ஸோ ரெண்டு சைடும் நம்ம டோட்டல் போட்டுட்டு பேலன்ஸ் கேரி டவுன் அதோட ஆப்போசிட் சைடில் பேலன்ஸ் ப்ராட்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து எழுதும் 13,800. அவ்வளோதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.